என்வரன்மெண்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். பார்க்கக்கூடிய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலையோட டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து நம்மளுக்கு காம்பவுண்டு கேட்டு போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே வந்து இந்த வேலையோட டீட்டெயில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம், அவுட்ரு ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 ஸ்கொயர் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்து லேசர் பார்த்தீங்கன்னா 2mm திக்னஸ்ஸு லேசர் கொடுத்துருக்கோம். அந்த லேசருக்கு ஃபுல்லாக அவுட்ரு ஃப்ரேம் வந்து 1க்கு 1 ஸ்கொயர் கொடுத்துருந்தோம். இது வந்து சீட் வந்து WPC, அதாவது HPL சீட் இருக்குது, WPC இருக்குது. WPC இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10mm கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து கைப்பிடி வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி கட்டிருந்தாங்க. அது லேசர் வந்து அதே மாதிரியே நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். டோட்டலாக அந்த கேட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 அடி. இந்த கேட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக நீளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 அடி நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா பால்கனி உள்ள அந்த பெண்டு கிளாஸ் பால்கனி ஃபுல்லாகவே. இது வந்து நம்மளுக்கு பார்வைக்கு உள்ளே இருந்து நம்ம எடுத்துருக்கோம். அந்த ஓப்பன் வந்து வீடியோ. இது வந்து மேலே அந்த அப்படியே பால்கனி ஃபுல்லாக அந்த கார்னரில் மட்டும் ஃபுல்லாகவே பெண்ட் வந்துடும். மேலே டாப் பைக் வந்து ஃபுல்லாகவே 2க்கு 2 ரவுண்டு பைக் ஃபுல்லாகவே காடி பைக் ஃபுல்லாக போட்டாச்சு. கீழே வந்து ஸ்டிகர்டு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு 6 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்குது. பட்ஜெட்டுக்கு வந்தாப்புல என்ன செய்யலாம், நம்ம இந்த கீழே போகணும் ஃபுல்லாக வந்து. இதில் மேலே டாப்பில் வந்து இதில் வந்து மேலே கிளாஸ் மேலே வச்சுருக்கோம். இது கிளாஸ் மேலே வைக்காமல் நம்மளுக்கு வந்து அவுட்டர் ஃபிட்டிங்காக நம்ம வைக்கலாம். அந்த டைப்லேயும் இருக்குது இதில் ஃபுல்லாகவே. இதில் நம்ம வந்து உட்டு போடணும், உட்டு டைப் பண்ணாலும் நம்ம ஃபுல்லாகவே உட்டு டைப் பண்ணால் உட்டு போட்டுக்கலாம். நம்ம என்ன மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ நம்ம அதுக்கு தகுந்தப்போ அந்த மாடல் நம்ம பண்ணிக்கலாம். உள்ள அது மாதிரி ஸ்ட்ரைட் படிக்கட்டு நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது நம்ம வந்து எலிவேஷன் பால்கனி ஃபுல்லாக மேலே வந்து டாப் வந்து 2க்கு 2 ஸ்கொயர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இடையில வந்து போஸ்ட் ஏன்னா வைப்ரேட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு நீளம் வந்து நம்மளுக்கு 27 அடி இருந்துச்சு. அதனால் வைப்ரேட் ஆகுங்கிறக்காண்டி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இடையில வந்து ஒரு 3 போஸ்ட்டு கொடுத்துட்டோம். இது வைப்ரேட் சுத்தமாக வரக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் வைக்காமல் இருக்குன்னா நம்மளுக்கு என்னென்னா அதிலே அவுட்டர் ஃபிட்டிங் சென்ட் ஃபிட்டிங் நம்மளுக்கு இருக்குது. அந்த மாடல் நம்ம அந்த டைப் போட்டால் ஃபுல்லாக வைப்ரேட் இருக்காது. ஸ்டிகர்ட் வைக்கும்போது நீளமாக இருக்கனால நம்ம இடையில வந்து போஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸ்டிகர்ட் வந்து இதோட ஒயரை வந்து நம்மளுக்கு 4 இன்ச்சு அதே தான் கொடுத்துருக்கோம். அதே உள்ள இது ஸ்ட்ரைட் பால்கனி. மேலே டாப் வந்து 2க்கு 2 ஸ்கொயர் கொடுத்தாச்சு. கீழே வந்து இது மட்டும் ஸ்டிகர்ட் வந்து 6 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. அது கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் ஆனாலும் ஃபுல்லாகவே இது வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம 6 இன்ச்சு ஃபுல்லாக. இது வந்து உள்ளே வந்து இன்னொரு பாத்ரூம் ஸ்லேடிங் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸ்லேடிங் டைப்பில் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதோட திக்னஸ் கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10mm திக்னஸ்ஸு ஃபுல்லாக. டோட்டலாக வந்து கிளாஸை பொறுத்தவரை நம்மளுக்கு ஸ்லேடிங் ஓப்பன் இருந்தால் 10 பிறகு நம்மளுக்கு திறக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைப்லேயே வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ரவுண்டு டைப்பில் கொடுத்துட்டோம். மேலே வந்து அலுமினியம் டைப் வந்துடும். அதில் வந்து நம்ம கோட்டிங் போடனாலும் போட்டுக்கலாம். வுட்டு டைப் எந்த கோட்டிங் போடனாலும் கஸ்டமர்ஸ் சொன்னால் நம்ம அதுக்கு மாடல் அனுப்பிச்சு விட்டா அவங்க இதே போடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி போட்டாச்சு. இது வால் டு கனெக்டர், கிளாஸ் டு கனெக்டர் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்து போட்டாச்சு ஃபுல்லாகவே. இப்போ ஒயரத்தில் வந்து 2 கொடுத்துருக்கோம். கீழே வந்து 1 கொடுத்துருக்கோம் மொத்தம். இது ஸ்லேடிங் வராத சைடு அது. இது நம்மளுக்கு அதே தான் ஃபுல்லாக வந்து அந்த கிளாஸ் சொல்லியிருந்தோம்ல, கிளாஸ் ரவுண்ட் டைப்பில் லைட் டைப்பில் டச் ஸ்க்ரீன். இது ஃபுல்லாக டச்சு ஃபுல்லாகவே 3 டைப்பில் கிளாஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம். வந்து இது 3 கலர் வரும் நம்மளுக்கு. மொத்தம் இதோட நீளம் வந்து நம்மளுக்கு வந்து 8 அடி நீளம். அது டச் டைப்பு. டச் பண்ணால் நம்ம லைட்டு மாறும். அது ஒயரை வந்து நம்மளுக்கு 2 அடி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு ஓப்பன், அதாவது பஸ்ட்டு ஓப்பன். இதுவும் கிளாஸ் வந்து 10mm கிளாஸும் திக்னஸ் கொடுத்துருக்கோம். கைப்பிடி அதே மாதிரி ரவுண்டு கொடுத்துருக்கோம். வால் டு கிளாஸ் கீழே 2 கீழே மேலே 1 கீழே 1 கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள பாத்ரூமும் இதை கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. வந்து இது ஒரு ஓப்பன் டைப்பு. பக்கத்தில் வந்து ஒரு பிக்சரை ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். இது கைப்பிடி கொஞ்சம் பெருசாக கொடுத்தாச்சு நம்மளுக்கு. அதே வால் டு கிளாஸ் கீழே ஃபுல்லாக கொடுத்தாச்சு. மேலே 1 கீழே 1 கொடுத்துருக்கோம். மேலே 3/4 ரவுண்டு கொடுத்தாச்சு. லாஸ்ட்டு 3/4 கனெக்ட் கொடுத்துட்டோம்.
இதுமாதிரி ஒர்க் இருந்தீங்கன்னா கீழே வந்து நாங்கள் நம்பரை கொடுத்துருப்போம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ரயில்வே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் கிளிக் பண்ணுங்கள்.